கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் வசனம் 11. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் இந்த வசனத்தினுடைய முதற் பகுதியை நாம் தியானித்தோம். இந்த 6வது மாதத்தை துவங்கும் பொழுது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாகிய நம்மீது அவருடைய கிருபை என்றும் உள்ளது என நாம் தியானித்தோம். இந்த என்றும் உள்ளது என்ற வார்த்தைக்கு எந்த நாட்கள் என்றதல்ல, எந்த சூழ்நிலையிலும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுளுடைய கிருபை நம்மீது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இதே வசனத்தின் இறுதி பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது இப்படி நாம் வாசித்தோம். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு ஆரவாரம் இருக்கிறது. ஏன் ஆரவாரம் இருந்தது? கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்படுகிறது. எஸ்ரா புத்தகத்தை வாசிக்கும் பொழுதே நமக்கு நன்றாக தெரியும். பாபிலோன் தேசத்திலிருந்து சிறையாக இருந்த மக்கள் திரும்ப வருகிறார்கள். வந்து தங்களுடைய நாட்டில் அவர்கள் தங்களுடைய ஆலயத்தை கட்டி கொள்ளுகிறார்கள். எப்படி அவர்கள் சிறைப்பட்டார்கள், என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர்கள் பாபிலோனியர் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதின் மாளிகைகளையெல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளையெல்லாம் அழித்தார்கள். எருசலேமையும் அலங்கத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும், அது மாத்திரமல்ல அதன் மாளிகைகளையும் வீடுகளையெல்லாம் தரைமட்டமாக்கி தீக்கொளுத்தி ஒன்றுமில்லாமல் செய்து அங்கே பட்டயத்திற்கு தப்பினவர்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அடுத்த வசனம் 20வது வசனம். சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். 20வது வசனம் இப்படி முடிகிறது. அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரனுக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் பாபிலோன் தேசத்திற்கு சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். எப்படி தங்களுடைய தேசம் முழுவதையும் அங்கே தீக்கரையாக்கி எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிவிட்டு கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் கொன்றுவிட்டு மீதியாயிருந்தவர்களை அடிமைகளாக கொண்டு போகிறார்கள். இந்த அடிமைகளாய் ஓராண்டுகள் அல்ல, ஈராண்டுகள் அல்ல, 70 ஆண்டுகளாக அங்கே இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அங்கே புறப்பட்டு வருகிறார்கள். வந்து என்ன நிகழ்கின்றது? ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதில் இருந்து நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. அது என்ன செய்தி? நான் ஏற்கனவே நாளாகமத்திலே நான் வாசித்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சத்துருவாகிய பாபிலோனியர்கள் இவர்களை தரைமட்டமாக அழித்து விட்டார்கள். எருசலேம் நகரத்தின் அலங்கத்தை இடித்து போட்டார்கள். ஆலயத்தை தரைமட்டமாக்கினார்கள். குடியிருந்த மாளிகைகளை இடித்து போட்டு அனைத்தையும் கரையாக்கினார்கள். உச்சிதமானவைகளை எல்லாம் அழித்து போட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஆட்களை கொன்று போட்டு மீதியானவர்களையும் தங்களுக்கு அடிமைகளாய் எங்கே கொண்டு போகிறார்கள். டோட்டலி
அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் அவர்கள் யார்? அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர். இந்த நல்லவராகிய கடவுள் தம்மை நம்பியிருந்த இந்த பிள்ளைகளுடைய சிரசின் மேல் அவர்கள் மேல் எண்ணத்தை வைத்திருந்தார், தம்முடைய கிருபையை வைத்திருந்தார். தாங்கள் ஆராதிக்கிற கடவுள் நல்லவராக இருந்தபடினாலும் ஆண்டவரை நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் கிருபையை வைத்திருந்ததனாலும் அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் இடிக்கப்பட்டு தரைமட்டமாகி திக்கரையாக்கி மிச்சம் மீதி இருந்ததற்கு இன்றைக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனம் ஓராண்டல்ல 2 ஆண்டல்ல 70 ஆண்டுகள் நீடிக்கிறது. ஆனாலும் அவ்வளவு நிலைமை பாடுகள் தாங்கொன்னா வேதனைகள் இருந்தாலும் ஒரு நாள் கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். அப்படி விடுதலையான மக்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய சொந்த தேசம் தீக்கரையாக்கப்பட்ட தங்களுடைய சொந்த தேசத்திற்கு வருகிறார்கள். எந்த ஆலயம் இடிக்கப்பட்டதோ அந்த ஆலயத்தை திரும்ப கட்டும்படியாய் அங்கே அவர்கள் அஸ்திபாரம் போடுகிறார்கள். ஆகையினால்தான் அதை தொடர்ந்து வருகிற வசனங்கள் இப்படி சொல்லுகின்றது. இளம் தலைமுறையினர் இந்த 70 ஆண்டுகளில் அந்த திக்கரையான பழைய தேசத்தை பார்க்காத அந்த இளம் தலைமுறைக்கு அது ஆர்ப்பாட்டமாக இருந்ததாம். ஆனால் முதியவர்கள் இருந்தார்களே, இங்கிருந்து சிறைப்பட்டு போன மக்கள் இருந்தார்களே, இப்பொழுது அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக வந்து திரும்பி வருகிறார்கள். அப்படி திரும்பி வந்து தங்களுடைய சொந்த தேசத்தை பார்த்து அங்கே ஆலயம் இல்லாத இடத்துல அஸ்திபாரம் போடும் பொழுது அவர்களுக்கு தங்களுடைய பழைய எருசலேம் மகிமையான காட்சிகள் அவருடைய கண்களுக்கு முன்பாய் வருகிறது. ஆகவே அவர்கள் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அழுகையின் சத்தமும் ஆர்ப்பரிப்பின் சத்தமும் தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு இது என்னது என்று தெரியாமல் திகைத்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆம், இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள், அடிமைகளாயிருந்தார்கள். ஆனால் ஒன்று நிச்சயமாயிருந்தது. அது என்ன? அவர்கள் ஆராதிக்கிற கடவுள் நல்லவர். ஆராதிக்கிற கடவுள் இவர்கள் மீது தம்முடைய கிருபையை வைத்திருந்தார். ஆகவே நடந்தது என்ன? அவர்கள் திரும்பவும் எந்த அலங்கம் இடிக்கப்பட்டதோ, எந்த தேசம் தீக்கரையாக்கப்பட்டதோ அதை திரும்பவும் கட்டிக்கொண்டு அவர்கள் ஆசீர்வாதமாய் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை அவர்கள் துவங்கினார்கள். அதே கடவுள் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கை நிர்மூலமாகி விட்டது, எல்லாம் போய்விட்டது, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இன்றைக்கு நாங்கள் நிற்கதியாய் நிற்கின்றேன், அல்லது எல்லாம் இருந்தும் எனக்கு ஒன்றுமில்லாதை போல விரக்தியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன், என் ஆரோக்கியம் போய்விட்டது, என்னுடைய சமாதானம் போய்விட்டது, எனக்கு இருந்த நம்பிக்கை போய்விட்டது, எனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன் தனிமையாக என்று சொல்லி என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் விரக்தியிலே இருப்பீர்களானால் திரும்ப ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புகிற ஒரு நாள் வருகிறது. அப்பொழுது நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய கடவுள் யார் தெரியுமா? திரும்பவும் நம்மை புதுப்பிக்கின்ற ஆண்டவராய், உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவராய், மீண்டும் நம்மை கட்டி எழுப்புகின்ற ஆண்டவராய், மீண்டும் நம்மை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்கின்ற ஆண்டவராய், திரும்பவும் நம்மை உயர்த்துகிற ஆண்டவரமாயிருக்கிறார். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கடவுள் நிர்மூலமான வேலை கட்டுகிற ஆண்டவராய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் தோத்திரம். நிர்மூலமான எங்கள் ஆரோக்கியம், நிர்மூலமான எங்களுடைய பொருளாதாரம், நிர்மூலமான எங்களுடைய குடும்பம், நிர்மூலமான உறவு, நிர்மூலமான தொழில், நிர்மூலமான வாழ்க்கை, நிர்மூலமான எதிர்காலம், இதெல்லாம் என் ஆண்டவரால் திரும்ப ஆண்டவரை புதுப்பிக்கப்படும், கட்டப்படும், உயர்த்தப்படும், அது மேன்மைப்படுத்தப்படும். ஏனென்றால்
என் ஆண்டவர் நல்லவராகவும் எங்கள் மீது கிருபை வைத்திருக்கிறவருமாயிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி அடியேனோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த வசனத்தின் மூலமாக இந்த பிள்ளைகளை நீ தேற்றுவதற்காக பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் இந்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.